நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. மிதுனம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காற்று ராசி என்பதனால எல்லார்கிட்டையுமே காற்றை போல இனிமையாக கலந்து உரையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. இவங்களை சுற்றி எந்நேரமும் எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர் நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ராசிக்குரிய ஒரு சின்னம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பெண்கள் பிணைந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிக்கக்கூடியவங்களாக இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. வேலையாகட்டும், செய்யக்கூடிய தொழிலாகட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே 2 விதமாக இது செஞ்சு பார்க்கலாம், இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிக்கக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கூட பிறந்தவங்க சகோதரர்கள் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நிறைய அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சகோதரிக்காக சகோதரனுக்காக அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரி பாதி நாட்களை அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக செலவு செய்யக்கூடியவங்க இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க. யார் வேணாம், அதாவது இவங்கக்கிட்ட பேசலாம் இல்லை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒதுங்கி போக மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா அது இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக நிறைய கற்றுக்கணும், புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அல்லது புதுசாக ஏதாவது பண்ணலாம், புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா புது விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தது ஒரு விஷயம். அதே மாதிரி கல்வியிலையும் அப்படி தான். அடுத்து நாம் இந்த பாடத்தை படிக்கலாம், இந்த செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து நாம் என்ன பண்ணலாம், எதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. கலை ரசனை என்பது அதிகமாக இருக்கும். கலைகள்லேயும் கொஞ்சம் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அமைதியான ஒரு சுபாவம் தான், ஆனால் எதையுமே டக்குன்னு கற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலிங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் உடையவங்க அப்படின்னா அது இந்த மிதுனம் ராசி அன்பர்களை சொல்லலாம். எல்லாரும் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, இல்லை உறவுகள் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, மனைவியின் மூலமாக சில சொத்துக்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் சுயமாக முன்னேறணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. என்னால் என்ன பண்ண முடியும், நான் எந்த அளவுக்கு முன்னேறுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள். பேச்சு வல்லமை என்பது அதிகமாக இருக்கும். கேலி கிண்டல் நகைச்சுவையாக பேசுகிறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதிலெல்லாம் கெட்டிக்காரவங்களாக இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க கூட எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. நண்பர்கள் கூட அதிகம் உரையாடுவது, நம்மளுடைய நண்பர்கள் கூட எங்கேயாவது வெளியில் போகிறது, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது அதிகம் பிடிக்குமா இல்லை வெளியில் இருக்கிறது அதிகம் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி
இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்த ஒரு உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்கிட்ட, அதாவது அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருந்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் சொன்ன மிதுனம் ராசி அன்பர் கூட பொருந்தலை அப்படின்னு கூட ஒரு சிலரெல்லாம் சொல்லியிருந்தீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில். எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஏன் அப்படின்னா இது பொதுவான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் இது பொதுவான பலன்கள். முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் நீங்கள் பிறந்ததொரு ஊரோடைய பெயரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் மிதுனம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க. 11 பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் புதனோட சேர்ந்திருக்கிறாரு. இந்த வாரம் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னே சொல்லலாம். நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது இந்த வருகின்ற வாரத்தில் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனை, நிறைய இன்னல்கள் அப்படிங்கிறத நீங்கள் சந்திச்சுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த போன வாரத்தோட இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் கொஞ்சம் குறையும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை ஏதாவது பாதிப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட சில உதவிகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கேட்டிருப்பீங்க. ஒரு சிலர் எல்லாம் புதிதாக ஒரு கடை திறக்கிறேன், அதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக அரசு ஒப்பந்தங்கள் இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருப்பதனால வருகின்ற வாரம் அமோகமாக இருக்கும் இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வெகு காலமாக ஒரு சிலரெல்லாம் பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே வரி கட்டக்கூடிய வாரத்தில் நல்லது ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிலுவையில் வராமல் இருந்த பணம் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனை எல்லாமே அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். புதியதொரு பங்குதாரர்கள் இந்த ஒரு டைப்பில் கிடைப்பாங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வருகின்ற வாரத்தில் புதிதாக தொழில் தொடங்கலாம், புதிதாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் வரும். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிறைந்த நாட்களாக வருகிற நாட்கள் அமைந்திருக்குன்னே சொல்லலாங்க. இந்ததொரு காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. புதியதொரு வழி ஒன்று தேர்ந்தெடுப்பீங்க. இந்த வழியில் நம்ம போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வழியை தேர்ந்தெடுப்பீங்க. அந்ததொரு வழியில் ஒரு சில வருமானங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி எப்போவுமே நேர் வழியில் செயல்படுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தவறான பாதையில் உங்களை அழைச்சிட்டு போவாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விற்பனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனமாக, அதே மாதிரி கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு அடுத்ததொரு கடையை தேடி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு இனிமையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. உற்பத்தி பொருள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தேக்க அடைகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கலாம். சலுகைகள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விற்பனை பொருள் எல்லாமே ஓரளவுக்கு சேலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புதிதாக ஏதாவது ரொம்ப இப்போ தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வேணாம். இருக்கிறதையே கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். புதிதாக ஏதாவது முதலீடு போட்டு பெருசாக துவங்கி கடனை வாங்கி பெரியதொரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் செய்யுங்க. அதிக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு, சின்ன சின்ன மனசோர்வு இது எல்லாமே ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லைங்களா, அது எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் மட்டும் சிங்கிளாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரச்சனை
பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. குழந்தைகளுக்காக இந்ததொரு காலகட்டத்தில் கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்களுடைய போக்களை விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட ஏதாவது வண்டி கொடுக்கறது, அதே மாதிரி அவங்களுடைய ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. சனி ராகு கேது இணைவதனால, செவ்வாய் பார்ப்பதனால இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது வரும். அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் அசந்திங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது குறையிற மாதிரி இருக்கும். அலைச்சல் அதிகமாகும். சோர்வு உண்டாகும். உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கவனக்குறைவாக எங்கேயாவது செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள், பிரச்சனைகள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் வளர்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இதே நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.